தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் உள்ள கேள்விகளின் விவரம் வெளியீடு. வீடுகளில் வசிப்போரின் எண்ணிக்கை மட்டுமின்றி வாகனங்கள் உள்ளிட்ட வசதிகள், உணவு குறித்தும் கேள்விகள். தமிழகத்தில் சுமார் 10 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த 3 திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல். சென்னையிலிருந்து கடலூருக்கு மாமல்லபுரம் வழியாக ரயில் பாதை அமைக்க அனுமதி. திருவண்ணாமலை திண்டிவனம் இடையே செஞ்சி வழியாக 3631 கோடி ரூபாய் செலவில் அமைகிறது புதிய ரயில் வழித்தடம். அத்திப்பட்டு புத்தூர் இடையே 88 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே பாதை அமைக்கவும் ஆயத்தம். திராவிட மாடல் 2.0க்கான ட்ரெய்லரே கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம் என்றும் சூளுரை. நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. 2030ஆம் ஆண்டுக்குள் கிராமப்புறங்களில் 5 லட்சம் கலைஞர் கனவு இல்லங்கள் கட்டித்தரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள் கட்டப்படும் எனவும் உறுதி. 2030ஆம் ஆண்டிற்குள் கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகளும் கட்டி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளிலும் சாவியை ஒப்படைப்போம். நீரிழிவு, புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிய சிறப்பு முகாம்கள், மாவட்டம் தோறும் மனநல ஆலோசனை மையங்களும் அமைக்கப்படும் என அறிவித்த முதல்வர் ஸ்டாலின். நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவற்றை கண்டறிய ஆரம்ப நிலையிலேயே சிறப்பு முகாம்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும். அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் அமைக்கப்படும். மாடல் பள்ளிகளின் எண்ணிக்கை 1000ஆக உயர்த்தப்படும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. செயற்கை நுண்ணறிவு AI கல்வியுடன் இணைக்கப்படும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் உருவாகும். பன்னாட்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் வேர்விட்டு நம் மாணவர்கள் உலக அரங்கில போட்டியிடுவதற்கு வழிவகுக்கப்படும். தொழில்துறையில் 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். IT துறையில் 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். IT துறையில் மட்டும் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் செயல்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஊராட்சிகளில் கிராம சந்தைகள் உருவாக்கப்படும் என்றும் உறுதி. மூன்று கோடி லிட்டராக பால் உற்பத்தி 2030ஆம் ஆண்டுக்குள் 4.5 கோடி லிட்டராக உயர்த்தப்படும். உள்நாட்டு மீன் உற்பத்தி 2.67 லட்சம் டன்னாக உயர்த்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் கோரிக்கைக்கு இணங்க வைரல் ஆக்ஷன் செய்து காட்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின்.
முதல்வரின் சிக்னேச்சர் ஸ்டைலால் அரங்கத்தில் பெருக்கெடுத்த உற்சாகம். சோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், நீங்க தான் சொல்லணும். நீங்க 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டைலா ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஓவர் டைம் போனா அந்த வைரல் ஆக்ஷன் போட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பி ஆயிடும். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் சிஎம். Thank you சார், என்ன காப்பாத்துவீங்க சார். Thank you. இப்ப நான் சொல்லல, சிஎம் சார் சொல்லிட்டாரு. சோ பாத்துக்கோங்க மினிஸ்டர். மாநிலங்களவை தேர்தலில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. பாமக நிறுவனர் ராமதாசின் உதவியாளர் ப. சுவாமிநாதன் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் தாக்கல் செய்த தம்பிதுரையின் வேட்புமனு ஏற்பு. பாமக தலைவர் அன்புமணியின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. திமுக சார்பில் போடிநாயக்கனூரில் ஓ. பன்னீர்செல்வம் போட்டியிட விருப்ப மனு பெற்றார் ரவீந்திரநாத். போடிநாயக்கனூர் அல்லது ஆண்டிப்பட்டியில் ஓ. பி. ரவீந்திரநாத் போட்டியிட விருப்ப மனு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட விரும்புவதாக தகவல். மொத்தம் 30 தொகுதிகள் உள்ள நிலையில் திமுக, காங்கிரஸ் தலா 18 தொகுதிகளை கேட்பதால் குழப்பம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி. திருப்புவனை, லாசுப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. சென்னை அமைந்தகரையில் பாஜக மாநில தேர்தல் மேலாண்மை குழு ஆலோசனை. தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்பு. சென்னை மத்திய கைலாசில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தில் தார் சாலை அமைப்பு. சீரற்ற முறையில் சிமெண்ட் சாலை இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. சென்னை மத்திய கைலாஸ் எல் வடிவ மேம்பாலத்தில் அதிர்வுகள் என அன்புமணி குற்றச்சாட்டு. ஊழலை தார்பூசி மறைக்க முடியாது, தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் எனவும் அறிக்கை. நாங்குநேரியில் வடமாநில தொழிலாளி கொல்லப்பட்ட வழக்கில் இழப்பீடு வழங்க கோரிய மனு. உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கோவையில் வீட்டில் தனியாக இருந்த 82 வயது மூதாட்டி நகைக்காக கொலை. வீட்டில் பணியில் இருந்த நேபாள பணிப்பெண் மாயமானதால் சந்தேகம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என கேட்கும் அளவிற்கு நிலைமை உள்ளதாக சீமான் விமர்சனம். சாதாரணமாக யாரையும் கொலை செய்யும் அவலநிலை உள்ளது என்றும் காட்டம். கூடலூர் அருகே தமிழக பகுதிக்குள் கேரள அரசு அறிவிப்பு பலகை வைத்திருப்பதாக புகார். நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் 2 மாநில போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மார்ச் 29ஆம் தேதி உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம். திருநள்ளாறு கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழா. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரர் இடம்பெயர்ந்த நிலையில் திரளான பக்தர்கள் வழிபாடு. சனீஸ்வர பகவான் தான் நாட்டை காப்பவர். ஆஹா, சனீஸ்வர பகவானே, பகவானே, சனீஸ்வர பகவானே, என்ன கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஈஸ்வரா மேகதாது அணை திட்டத்திற்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசு முடிவு. அறிக்கையை விரைவாக தயாரித்து மத்திய அரசின் ஒப்புதல் பெற விரைவில் முன்மொழிவு தாக்கல். கர்நாடகாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிப்பு. 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து 5வது நாளாக சரிந்த தங்கம் விலை. சென்னையில் 5 நாட்களில் சவரனுக்கு 6,520 ரூபாய் சரிவு. நேற்று மாற்றமின்றி இருந்த வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்கா ஈரான் போர் எதிரொலியாக நாமக்கல்லில் சுமார் 6 கோடி முட்டைகள் தேக்கம். உள்நாட்டு விற்பனையை அதிகரித்து இழப்பை சமாளிப்பதற்கு கோழி பண்ணையாளர்கள் நடவடிக்கை. ஏழாவது நாளாக நீடிக்கும் இஸ்ரேல் ஈரான் இடையான மோதல். ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்வதால் வளைகுடா நாடுகளில் தொடரும் பதற்றம். இஸ்ரேல் ஈரான் இடையான மோதல் எதிரொலியால் வளைகுடா வான்பரப்பை தவிர்க்கும் விமானங்கள் மாற்றுப்பாதையில் செல்வதால் விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்வு. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல முடியாத சூழலில் 1 மாதத்துக்கு தடையை நீக்கியது அமெரிக்கா. இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் ட்ரம்ப் அரசு இந்தியாவை பிளாக்மெயில் செய்ய போகிறது? கச்சா எண்ணெய் விவகாரத்தில் மத்திய அரசு மீது காங்கிரஸ் விமர்சனம்.